ஏ பாய்ஸ் ரேஸ் வரீங்களா? ஃபேமிலி என்ஜாய்மெண்ட், சரியான என்ஜாய்மெண்ட். ஸோ ஒரு இருப்பா என்னதுக்கு எதிர்பார்த்து வந்ததே இதுதாங்க. வணக்கம், நான் உங்களுக்கு டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னா ஏற்காடு தாங்க போகிறோம். சரியான கிளைமேட்டுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் ஆல்ரெடி வீடியோ எடிட் பண்ணிட்டேன். இது இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்காம இருந்தேன். ஸோ அதான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று, கடைசியாக எதிர்பாருன்ற மாதிரி எங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் நடந்தது ஒன்று. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் ஒர்த்துங்க, சரியான ஒர்த்து. ஸோ நான் இப்போயே எல்லாம் ரிவீல் பண்ண விரும்பல. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இது மார்னிங் 6:30ங்க, ஈவினிங் 6:30 ஆகலை. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். நேற்று மதியம் ஆரம்பிச்சது மழை, ஈவினிங் வரைக்கும் பேஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்தும் நம்ம இப்போ பிளான் பண்ணியிருக்கிறது ஏற்காடு தான். கிளைமேட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஏற்காடு பக்கமே போயிட்டு. ஸோ ஏற்காடில் நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம இப்போ போகிறது எந்த வியூ பாயிண்ட் எனக்கும் தெரில. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் எவனும் காலைங்காட்டி மாறுறீங்களா எழுந்திரிச்சதில்லை. ஸோ அதனால் நானும் இன்னொரு தருணுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம். பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கிளைமேட்லாம் செம்மையாக இருக்கும். நேற்று சேலத்தில் மதியம் ஆரம்பித்த மழை ஈவினிங் வரைக்குமே பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கேயே அப்படின்னா ஏற்காடுலாம் பாருங்கள் சரியான இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம்பட்டியில் தான் இருக்கும். அஸ்தம்பட்டி நல்லா இருக்கும். இப்போ டேரெக்டாக இப்போ ஃப்ரெண்டு போய் பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். தெரிஞ்சு மேலே போகும்போது மழை மட்டும் பெய்யக்கூடாது, அதை மட்டும் வேண்டிக்கோங்க. ஏன்னா மழை பெஞ்சால் கோப்ரோ யூஸ் பண்ண முடியாது. காலைங்காட்டி எங்கடா போகிறீங்க? ஓகே டிஆர்எஃப், நான் போய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கன்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எந்த வழி போய்ட்டுறேன், கண்ணங்குறிச்சிலேருந்து டேரெக்டாக போய் இப்படி இந்த ரூட்டு ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் மறந்துடுச்சு. இப்போ இவன் தான் வழி காட்ட போகிறான். டேக் த ஃபேஸ். அவன் படிக்கட்டு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி மேலே உட்காந்துருக்கான். செம்ம கிளைமேட்டாக இருக்கும் போது நான் அதனால தான் முன்னாடியே க்ளவுஸ்லாம் ப்ரிப்பராக வந்துட்டேன். டிஆர்எஃப் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கிளைமேட் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? பனிமூட்டத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஸ்மாக்கா? ஸ்மாகா? அது என்ன கண்டாவே தெரியல, மறந்து போச்சு. ஃபாகுடா? ஃபாகுடா கரெக்டு தான்டா. மொத்தம் 20 ஏர்பெண்ட் தான்டா இருக்கு. ஸோ மொத்தம் 20 ஏர்பெண்ட் பெண்டுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏர்பெண்ட் நம்ம ஏறுறோம். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது, அது மட்டும் எனக்கு முக்கியமான ஒன்று. மேலே தெரியுதுல்ல அவங்க ஒரு பனிமூட்டம் மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு குளூரில் நடிகை செத்துருவோன்னு நினைக்கிறேன். அடா வாக்கிங் இங்கே ஏறுறாங்களா மேலே? வாக்கிங் இங்கே மேலே வராங்களா? ஃபர்ஸ்ட் ஏர்பெண்ட் பண்ணிட்டு ஏறும்போதே உங்களுக்கு மூச்சு வாங்கிருமாடா? சைக்கிளிங்லாம் வருவாங்கடா இதுலையா? ஆமா, கீ சைக்கிள்லாம் கூட மேனேஜ் பண்ணி ஏறிடலாம். அந்த ஆதி காலத்து சைக்கிள் இருக்குல்ல, தாத்தாங்க சைக்கிள். சரியா வந்துற கிளைமேட்டுங்க. மஸ்ட் இந்த மாதிரி டைம்லாம் வரலாம். ஆனால் வரும்போது ரெயின் கோட் போட்டு வந்துருங்க. சடனாக மழை பெஞ்சாலும் சேவ் பண்ணிக்கலாம். நான் ரெயின் கோட்லாம் எதுவும் இல்லை, அதனால் ரெயின் கோட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. பாய்ஸ் ரேஸ் வரீங்களா? போலாமா? ரேஸ் வரீங்களா? ஏன் நீங்க எங்க போறீங்க? 60 அடி பாலையா? 60 அடி பாலம் அது எங்கடா இருக்கு? அங்க போய் கீழே இறங்கிடுவீங்களா? டெய்லி ரன் பண்ணுவீங்களா? இன்னைக்கு மட்டும் தானா? ஏன் இன்னைக்கு மட்டும் தெரியல. வீட்டில் கூப்பிட்டா வந்துட்டீங்களா? சரி டாடா பாய். அதுவும் டெய்லிலாம் வரடா, இன்னைக்கு ஒரு நாள் தானே வந்திருக்காங்க. அவன் அப்போ பிளான் பண்ணியிருப்பாரு. இவனுக்கு கேட்டிருப்பானுங்க, அப்பா ஏற்காடு மேலே கூப்பிட்டு போப்பா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்குப்பா. இவங்கள காரில் கூப்பிட்டு போனால் தேவையில்லாம எக்ஸ்பென்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு வாங்க ரன்னிங் காலைங்கடி ஜாகிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாராட்டுக்கு. தண்ணி விடுதுடும். அழகா இருக்கு சின்ன அருவி. டிஆர்எஃப் இது எத்தனாவது ஏர்பெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன இது 2வது ஏர்பெண்டா? டேய் இது 18 ஏர்பெண்ட் இருக்கா? அட பாவியே, இவ்வளோ தூரம் வந்து 2வது ஏர்பெண்ட் மட்டும் தான்.
டிஆர்எஃப் சரியான இது. நாங்கள் இவ்வளோ தூரம் பாதி தூரம் பக்கமாக மேலே ஏறி அந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா 2வது ஏர்பின் பெண்டுன்னு போட்டிருக்கு. நாங்கள் பாட்டு சொந்தக்கார இதெல்லாம் அப்படியே பேசிட்டே வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா 2வது ஏர்பின் பெண்டு தான். இன்னும் 18 ஏர்பின் பெண்டு இருக்கு. வாங்கலாம் டிஆர்எஃப் வாங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குது டிஆர்எஃப். மங்கேஸுக்கெலாம் இப்போலாம் ஒரே குதூகலமாக இருக்கும்ல. மங்கேஸுக்கெலாம் ஒரு குதூகலமாக இருக்கும். வெயில் காலத்தில் பாவம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப பாடுபட்டுருங்க. இதுக்கு மேலே பாரு ஆட்டம். இதுக்கு மேலே எதுவும் டூரிஸ்டர்லாம் வருவாங்க. வெறும் பர்கரு ஜூஸு இது மேலே சாப்பிட ஆரம்பிச்சிடும். பழங்களெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். சேரன் செங்குட்டு விளைவு. ஸோ இந்த டேர்னிங்கில் தான் மேலே ஒரு டைம் அந்த முத்து பஸ், கரெக்டாக அந்த பஸ் பேர், டிரைவர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போய் மேலே சரி 3 பேரா 2 பேராடா? எத்தனை பேர் சேர்த்தாங்க? 4 பேர். வேறு எல்லாரும் அந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஏற்காடு பஸ்ஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து டிரைவர் ட்ரிங்க்கு ஃபுல் ட்ரிங்க்கில் மப்பில் வந்துருப்பாராட்டுக்கு மேலே ஏறி அப்படியே சொருகிட்டார். கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து மேலே அப்படியே விழுந்து 4 பேர் டெத் தான். ட்ரைவ் பண்ணும்போது ட்ரிங்க் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணி தான் ரொம்ப சேஃபுங்க. பாண்டியன் நெடுஞ்சோலையின் வளைவு. இதெல்லாம் தமிழர்கள் பேராக வச்சுருக்காங்க. கீழே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏர்பின் பெண்டு பார்த்தோன்னே எந்த பேர் பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு 7வதோ ஏன்னு தெரில, வீரபாண்டியன் கட்டபொம்மன் வளைவுன்னு போட்டிருந்தாங்க. அதுதான் வேறு மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே பா ஒரு வீரம். இங்கே போகிற அதுக்கேற்றாப்புல ஐயனார் தான்டா அது. ஐயனார் தானே முனியப்பனா? எல்லாரும் ஒரு சாமி தாங்க. நம்ம தான் பேரை மாற்றி மாற்றி வச்சுட்ருக்கோம். மற்றபடி கடவுள் எல்லாம் ஒன்று தான். அவரை கரிகாலன் சொல்ல இவனுடைய எல்லாம் தமிழர்கள் பேராக வச்சுருக்காங்க. எப்படி தெரியுமா? பழங்காலத்து இந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல, அரசர்கள், அவங்க பேர் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்களாட்டுக்கு. ஆனால் நம்ம இப்போ தான் நோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் எல்லா பேரையும். இப்போதான் ரீசெண்டாக முன்னாடிலாம் தெரியாது. டிஆர்எஃப் கூலிங் இப்போ உணர்றேன். டிஆர்எஃப் வேற மாதிரி கூலிங்க. அப்படியே எப்படி அந்த இந்த படத்தில் போடுவாங்களா, ஜில்லா படத்தில் எப்படி உனக்கு கூலான்னு சொல்லி ஜட்டி திறந்துட்டு உள்ள ஐஸ் போடுவானே, அது மாதிரி இப்போ டிஷர்ட் குலர்லாம் கூலிங் பாயுது. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டில் போகிறோம்? ஷெர்வ் ரைஸா? டிஆர்எஃப் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஷெர்வ் ரைஸ் தான். இங்கே நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது. பகோடா பாயிண்ட்டு, லேடிஸ் வியூ பாயிண்ட் அது சொல்லுவாங்க. அதாவது நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எதுவுமே பிளான் பண்ணல, எல்லா இடத்துக்கும் போகிறோன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் ஷெர்வ் ரைஸ் போய்ட்டு அங்கேருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு, ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் போய் அந்த சன் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம். மற்றபடி எதுவுமே இல்லை. நாங்கள் இன்னொரு டைம் பிளான் பண்ணி பசங்க எல்லாம் சேர்ந்து வருவோம். அப்போ நான் எல்லா பிளேஸும் சுற்றி காட்டுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் டிஆர்எஃப் மேலே வந்தாச்சு. ஆனால் இங்கே மேலே வந்து அந்த அளவுக்கு ஃபாக் இல்லை. ஆனால் கீழே நான் பாதி வழியில் வரும்போது நிறைய ஃபாக் இருந்துச்சு. மேலே அதிக ஃபாக் இல்லை. இன்னும் போக போக கிளைமேட் சேஞ்ச் ஆக கன்ஃபார்ம் ஃபாக் இருக்கும். இந்த இடமே அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி போகும் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் லேக், ஏற்காடு லேக். நம்ம கீழே நடுவில் பாதி அளவுக்கு பார்த்த அளவுக்கு இந்த மேலே அந்த அளவுக்கு ஃபீல் இல்லைல்ல, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சு வந்த மாதிரி. அந்த நான் அப்படிதான் நினைச்சேன். மேலே போகும்போது கேமரா ஃபுல்லாக ஃபாக் ஆயிரும், ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சேன். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டோமோ. நான் வேறு நடுவில் பனியில் அப்படியே நடுங்கி செத்துருவோன்னு வேறு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இப்போ சேர்வராயன் கோயிலுக்கு மேலே போகிறோம். இங்கே கோயில் இருக்காடா முதல்ல? நான் இன்ன வரைக்கும் இந்த கோயிலை பார்த்தல. எத்தனை டைம் நம்ம வந்திருக்கோம்? கரெக்டாக நான் ஒரு 4-5 டைம் வந்திருப்போம். மேக்ஸிமம் 4 டைம் வந்திருப்போமா? பொறுமா தலைவா, நமக்கு மேலே கோளாரா இருப்பான் நாட்டுக்கு அவன். ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் கேட்பானுங்களா? ஏடா காலைங்கடி யாரும் ஆள் இல்லையா? போடே, நம்மளுக்கு ஃப்ரீ என்ட்ரிங்க. கரெக்டாக நாங்கள் டாப் வியூக்கு வந்துட்டோம். டாப் வியூக்கு வந்து இங்கே ஒரு செம்ம என்னடா ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்டு, சரியான என்ஜாய்மெண்ட்டு. உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஃபுல்லாக ஃபேமிலி தான். பாருங்க அங்கே இருக்குங்க
செம்ம பாட்டு. ஆனால் ஃபுல் ஃபேமிலி வைபாட்டுக்கு எல்லாரும் ஆடுறாங்க. ஆனால் 6 பேர் எக்ஸசைஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்மள போட்டு தான் ஆடுவோம், வேறு வழி இல்லை. நம்ம டான்ஸ் போட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ வியூ செம்மையாக இருக்குங்க. சரியான வியூ ரஃபா. கிளைமேட்டும் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சல. ரொம்ப வெயிலுக்கு வெயில் இல்லாத மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறையா ஃபாக் தான் நான் இருக்கு நிறைய எதிர்பார்த்தேன். பார்த்துட்டு மேலே நல்லா இருக்கும். பாதி வரைக்கும் நல்ல ஃபாக் ஆனால பாதியில் நல்லா இருந்துச்சு. பாதி ஃபாகை பார்த்தோன்னே நாங்கள் மேலே பயந்துட்டோம். ஆனால் மேலே வந்து பார்த்தா இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஓகே டிஆர்எஃப், நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதனால் ஃபேமிலிஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபேமிலி தாங்க பாட்டு சரியான பாட்டு சூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்க டான்ஸை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் ஏன்னா எல்லாத்துக்குமே ஆட தெரியுமா, நான் ஆட தெரியாது. நானும் அந்த மாதிரி தான் ஆடிட்டுருப்பேன். பட் ஆனால் பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. போயிட்டு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு வரலாமா? காட்டு ரூம் தான் அது. வெறும் எருமையா? ஓ, காட்டு ரூமுக்கு பெரிய கும்பா இருக்குமோ? அது இப்போ காட்டில் தான் மேயுது. அப்போ அதுவும் காட்டு ரூமு தான். என்னடா இப்போ கேட்டு போடுறாங்க? ஏன் பொண்ணு விளையாட்டுக்குடா. இல்லை மேலே போகலாம், மேலே ஏறி பார்த்துறதுக்கப்புறம் உச்சா போயிட்டு வரேன்றியா? அப்படியே கன்னியூ. டிஆர்எஃப் கிளைமேட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பட் ஆனால் பாதி வழியில் மேலே ஏறுற வரைக்கும் உங்களுக்கு ஸ்னோ அதிகமாக இருக்குது. ஆனால் மேலே பாதி வழியில் ஸ்னோ பார்த்துட்டு நீங்கள் மேலே பயந்துறாங்கன்னா மேலே ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்குது. அந்தளவுக்கு மேலே ஒன்றும் ஸ்னோ இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தல? ஸோ நான் நிஜமாவே நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா நேற்று மதியம் ஆரம்பித்த மழை ஈவினிங் தான் முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது மேலே ஏற்காட்டில் எப்படி இருந்தாலும் ரொம்ப மிஸ்டாக இருக்கும். மிஸ்டுடா அது பேர் கரெக்டாக இப்போ தான் டிஆர்எஃப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்லை, நார்மல் நல்லா. ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. நல்லா ஒரு சில் கிளைமேட்டாக தான் இருக்குது. சூரியனை பார்த்தா, ஆனால் சூரியனை மறந்துடுச்சு எங்கன்னு தெரில. இது சொல்ல போனால் பிளான் ட்ரிப்புலாம் இல்லை. நாங்கள் திங்கக்கிழமை நேற்று சூஸ் பண்ணோம், நாளைக்கு காலைங்காட்டி கிளம்பலான்னு சொல்லி போகலான்னு பிளான் பண்ணோம். கிளம்பி நாங்கள் பாட்டு வந்துட்டோம். இதில் நாங்கள் பசங்களையும் கூப்பிட்டோம். அதாவது ஒவ்வொரு காலேஜ் லைஃப்லேயும் ஒரு செட் ஆஃப் பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் ஒட்டுக்காக போகலாம் எல்லாம் போய் பிளான் பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் எந்த நாய்ங்களும் வரல. எல்லாம் பிளான் பண்ணும்போது இப்படி தான் நடக்குது. எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வர மாட்டானுங்க. ஆனால் இந்த டைம் முன்னாடியே சொல்லிட்டானுங்க யாரும் வரலன்னு. ஸோ வியூ நல்லா இருக்குது டிஆர்எஃப். ரொம்ப வெயில்லாம் இல்லை. வெயில் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வெயில் அடிக்கும் போதெல்லாம் யாருமே மேலே ஏற முடியாது, காஞ்சி போன கருவோடு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போலாம் மழை பெஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நிறைய பேர் வரலாம் இதுக்கு மேலே. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ரொம்ப மிஸ்டாக இருக்குது, ரொம்ப மழை பெய்யலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் சாயந்தரம் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் மழையில மாட்டீங்க. கரெக்டாக சாயந்தரம் ஆனால் கன்ஃபார்ம் மழை பெய்யுது. சாயந்தரம் ஆனால் கன்ஃபார்ம் மழையில மாட்டிப்பீங்க. வரதா இருந்தால் காலையில் வந்துடுங்க. அதான் வரதா இருந்தால் காலையில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்துட்டு சில் பண்ணிட்டு கிளம்பலாம். சொல்ல போனால் எவனா பொண்ணு கூட வரணும். நாங்கள் உங்க கூட வந்துட்டுருக்கேன், என் கூட வந்துருக்கேன், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போக எல்லாம் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ டாடா. இது எப்போ சாமி கும்பிட்றாங்கன்னு தெரில. இது பெருமாள் கோயில் கரெக்டா? இப்போ வந்து இப்போ கோயிலுக்கு போகல. நான் ஸ்டார்ட் பண்ண சேலம் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே 2 இதுவுமே கோயிலுக்கு தான் போனேன். இது மட்டும் தப்பிச்சுக்கிச்சு சொல்ல போனால். ஃபஸ்ட்டு வந்து முருகன் கோயில், செகண்ட் வந்து இந்த சீலாங்குடி சூத்தமலை இருக்குல்ல அந்த முருகன் கோயில். ஸோ இது பெருமாள் கோயில் தப்பிச்சுக்கிச்சு. இல்லை இதுக்குள்ளே தான் போயிருப்பேன். ஆனால் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப், அது ஒரு குகை இருக்குமா. குகை வந்து மலைக்குள்ளே வரைக்குமே போகுமா. ஆனால் இன்ன வரைக்கும் நான் போனதில்லை, மூடி இருக்குது அதுவும் இல்லாமல். ஸோ இந்த கோயிலில் விசேஷம் நடக்குதாட்டுக்கு. பாப்பா போகலாமா? பாய் பாய். ஏன்னா அந்த பாப்பா கேட் பஸ் காசு கேட்கல. பாப்பா நம்ம மூஞ்சி பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருக்கு. சரி உனக்கு ஏதோ
டிஆர்எஃப் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வரும்போது அமௌண்ட் எதுவுமே யாருமே இல்லை, யாரும் அமௌண்ட் வாங்கணும்னு நினச்சி வாங்கலை. ஆனால் வரும்போது பார்த்தா ஒரு பாப்பா நின்றுட்டு இருந்துச்சு. சரி மற்றவங்களுக்குலாம் காசு வாங்கிடுச்சு, நாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது காசு எப்படி இருந்தாலும் வாங்குவாங்கன்னு நினச்சி வந்தால் காசு வாங்கலை. ஒருவேளை நம்ம மொகராசி எப்படியோ இவனுக்கு கஞ்ச பிஸ்தா இருக்கு கொடுக்க மாட்டானுங்க. கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போது. தலைவரே சொருப்பா என்னத்துக்கு பைத்தியக்காரன். ஷோகே டிஆர்எஃப் நாங்கள் அப்படியே கீழே இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ஸ்டாக்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே டவுன் இறங்க போகிறோம். ஸோ டாடா பாபாய். கீழே இறங்கிட்டு நான் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக டிஆர்எஃப் நாங்கள் எதிர்பார்த்து வந்ததே இதுதாங்க. எவ்வளோ மிஸ்ஸு பார்த்தீங்களாங்க. நாங்கள் மேலே இப்படி இருக்குன்னு எதிர்பார்த்து மேலே போனோம், ஆனால் மேலே இல்லை, ஆனால் அது கீழே இருந்திருக்கு. செம்மையாக இருக்குது. மேலே கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு, நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே 19 ஹார்ட்பீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற மிஸ்ட்டு இன்னும் அதிகமாகிடுச்சுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. கேமராவில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மிஸ்ட் இருக்குண்ணா, நேரில் பார்த்துக்கோங்க. மேலே போகப்போ ஒரு 19 ஹார்ட்பீட்டுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹீட்டுக்கு அப்படியே ஒன்றுமே ஃபுல்லாக நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நடுவில் நீங்கள் இப்போ 19 ஹார்ட்பீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த மிஸ்ட்டை தான் நம்ம மேலே எதிர்பார்த்தோம். எப்பட்றா இந்த மிஸ்ட்டை தான் நாங்கள் சொல்ல போனால் மேலே போனால் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்த்தா. ஆனால் அந்த மிஸ்ட்டு கீழே இருக்குது, மேலே இல்லை. இதுக்கு மேலே வரதா இருந்தால் ஏற்காடுக்கு வரலாம். பட் ஆனால் எப்போ வரீங்கன்னா மார்னிங் டைமில் வந்துருக்கீங்க. மார்னிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யறதில்ல. ஆனால் ஷோராக சொல்ல முடியாது மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வரப்போ பெய்யல, அதனால் சொல்கிறேன். நீங்கள் மார்னிங் வந்துட்டீங்கன்னா டேரெக்டாக சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் மதியானத்துக்குள்ளே கீழே இறங்கிங்கன்னா பெட்ரு. ஏன்னா மதியானத்துக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆகிடுது. மதியானத்துக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆகிட்டு சாயந்தரம் வரைக்குமே பெய்யுது. சில டைம்லாம் சாயந்தரம்லாம் வந்துடும் எதிர்பார்த்துறாங்க. சாயந்தரம் வர மாதிரி இருந்தால் மழையில தான் நினைக்கணும். அதுக்கப்புறம் அந்த அடடா மல்லாடா அலமடான்னு சொல்லிட்டு பாட்டு தான் பாடிட்டு இருக்கணும். ஆப்போசிட்ல எவன் வரானே தெரிய மாட்டேன்து. அப்புறம் தெரியுதுங்க உங்களுக்கு, அங்கே பாருங்க ஒன்றுமே தெரியலைங்க. ஆப்போசிட்ல கார் வருது கூடியும். செம்மையாக இருக்கு. சரிடா பாய், நெக்ஸ்ட் பிளான் போடலாம். சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அது முதல்ல சொல்லுங்கள். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சொல்லு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? சரிடா பாய். பாய்டா. ஓகே டிஆர்எஃப், நம்ம ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். செகண்ட் ஹார்ட்பின்லேருந்து 19th ஹார்ட்பின் வரைக்கும் போகும்போது நார்மல் மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மேலே ஏறினதுக்கப்புறம் மிஸ்டே காணோம். சுத்தமாக காலி, சுத்தமாக இல்லை. ஃபுல் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. சரி, நாங்கள் எதிர்பார்த்தது இல்லையே, சரி விட நமக்கு அமைஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு மேலே இருந்து இறங்கிட்டோம். நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபுல்லாக மழை பெஞ்சதில்லை. ஸோ அதை நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நம்ம வியூ பார்க்க போகிறதில்ல, அந்த மிஸ்ட்டுக்கோசம் தான் நம்ம போனது. ஆனால் நாங்கள் மேலே போனோடனே வியூ கிடச்சிச்சு, ஆனால் மிஸ்ட்டு மட்டும் கிடைக்கல. நாங்கள் அதை நினச்சி அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி, ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேலே அங்கேயும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வரும்போது தான் நாங்கள் எதிர்பார்த்தது நடந்தது. என்னென்னா ஃபுல் மிஸ்ட்டுங்க. வண்டி வந்தது கொஞ்சம் கூட தெரில. மலைத்தூரல் பெய்கிற மாதிரி பனி அப்படியே பெஞ்சுதுங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட், அந்த ஒரு மிஸ்ட்டு தான் நாங்கள் மேலே எதிர்பார்த்தோம். நாங்கள் மேலே எதிர்பார்த்தது போய் கிடைக்கல, ஆனால் கீழே வரும்போது கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி நாங்கள். ஸோ ஓகே, நீங்கள் இப்போ ஏற்காடு வரதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா மார்னிங் டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதியானத்துலேருந்து மழை பெய்யுது, சரியான மழை பெய்யுதான். நீங்கள் மார்னிங் இந்த மாதிரி டைமிங்கில் ஒரு 6 மணிக்கெலாம் மேலே இருக்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இறங்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மதியம் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் மழை பெய்யுது. மதியம் சாயந்தரம் வரைக்கும் மழை பெய்யுதான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் கிளைமேட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ until then bye bye from Teleport Rider. ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் டிஆர்எஃப் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளேஸுக்கு போகலாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த ஏற்காடு, இந்த கொல்லிமலை, இந்த மாதிரி பிளேஸ்லாம் நிறையா போயிருப்பீங்க. இதை தவிர வேறு எந்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், தெரியலனா நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஓகே, டாடா பாய், see you.